Hi, today's special International Day of Human Space Flight, அதாவது மனித விண்வெளி விமானத்தின் சர்வதேச தினம். இது என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் April 12 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1961 முதல்ல யூரி காகரின் அப்படின்ற விண்வெளி வீரர் அவரோட பயணத்தை நிறைவு செஞ்சதுக்காக இது அனுசரிக்கப்படுகிறது. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், சாயந்தரம் டைமில் வானத்தில் பார்த்தா நிலா சூப்பராக தெரியுது, நட்சத்திரங்கள் நல்லா தெரியுது இல்லையா. சூரிய குடும்பத்தில் இருக்க கோள்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில். ஆனால் அது எப்படி இருக்கும், ஒவ்வொரு கோள்லையும் என்னென்ன விதமான வெப்பநிலை இருக்கும், இப்போ செவ்வாய் இருக்குன்னா அதில் எத்தனை விதமான வட்டங்கள் இருக்குது, அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்கும், இல்லை புதன் இருக்குன்னா அதோட பரப்பு எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன விதமான தனிமங்கள் இருக்குது, என்னென்ன தாவரங்கள் வளருது, இப்படி தான் நமக்கு தெரியுமா. பார்க்க இங்கேருந்து பார்க்க நட்சத்திரமும் நிலாவும் மட்டும்தான் தெரியும். ஆனால் நிலாவில் என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சது யாரு? விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தான். ஸோ விண்வெளிக்கு பயணித்த ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடியாது இல்லையா. ஸோ ஆனால் அவங்களோட வாழ்க்கை வரலாறையும் அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களையும் நிறைய இப்போ புக்ஸில் வந்துட்டு தான் இருக்கு, நெட்டில் பார்த்துட்டு தான் இருக்கும். இது நம்மளோட ஃப்யூச்சர் நம்மளோட பசங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்களுக்கு புதுவிதமான ஒரு ஃபீல் கொடுக்கும். சின்ன வயசுலங்க எனக்குலாம் ஃபோனு அப்படின்றதே பெரிய விஷயம். கீபேட் ஃபோன் தாங்க, அதில் அதிகபட்சம் ஹாய் ஹலோன்னு மெசேஜ் அனுப்புறதே பெரிய விஷயம் தான். ஆனால் இப்போ இருக்க பசங்க எல்லாமே ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்து அவங்களா தனியாக ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய அறிவாற்றல் வளர்ந்துருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்ஸு எல்லாமே சிக்னல் அது இதுன்னு எல்லாத்த பற்றியும் ரொம்ப கிளியராக பசங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த சாதனைகள் எல்லாமே யாரை போய் பண்ணோம்னா சயின்டிஸ்ட் தான். ஸோ அறிவியல் அறிஞர்களும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் நமக்காக, ஏன் எங்கேயாவது நிலநடுக்கம் வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே அறியறதுக்கு அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. இதனால நிறைய புதுமையான புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இப்படி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இதில் வரும். எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தாலும் நிறைய பசங்களில் 1-2 பேருக்கு தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி இன்ட்ரெஸ்டட் வந்திருக்கு. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே கனவு காணணும் இல்லையா. கனவு காணுங்க. ஹாய்,